ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்பி நம்ம இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சேனலோட முக்கியமான ஒரு அப்டேட்டுங்க. ஆக்ஷன் கேமரா இதோட அன்பாக்சிங்கும் ப்ளஸ் நம்ம வீடியோ குவாலிட்டி எப்படி என்னன்றதை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், நம்ம அன்பாக்சிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. நீங்களும் எக்ஸைட்டிங்காக இருப்பீங்க நம்புகிறேன். ஏன்னா நம்மளோட சேனலில் ஒரு ஃபர்ஸ்ட் அப்டேட் இது. ஸோ வாங்க, நம்மக்கிட்ட கத்தி இல்லை. ஸோ அதனால் என்னடா நான் ஒரு நீட்டாக பண்ண மாட்டேன்னு தான் கேட்டீங்க. நீட்டாக பண்ணுற அளவுக்குலாம் நம்மக்கிட்ட இது இல்லைங்க. அது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். நானும் சரி, கேமராமேன் சரி. நம்ம எங்கே ஆர்டர் போட்டோம்னா அமேசானில் தாங்க ஆர்டர் போட்டிருந்தோம். பேக்கிங் ஓரளவுக்கு நீட்டாக தான் பண்ணியிருக்காங்க. ஈஸி ஒன் நம்மளோட கேமரா, ஆக்ஷன் கேமரா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈஸி ஒன். இந்த கேமரா நம்ம ஆர்டர் போட்டிருக்கோம். இதோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 9400 கிட்ட வந்தது. இதே அது அஃபிஷியல் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம நியூ இயருக்கு 200 கேஷ்பேக்கும் கொடுத்துருந்தாங்க. 9200 தான் வந்திருந்தது அஃபிஷியல் வெப்சைட்டில். ஆனால் இப்போ அமேசான்லேயும் இவங்க தான் செல் பண்ணுறாங்க 9400 ரூபாய். சரி, நம்ம சீக்கிரம் அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம். நம்ம நியூ இயருக்கு முன்னாடி நியூ இயர் சேலஞ்ச் ஒன்று எடுத்திருக்கோம். அதை வந்து நான் நியூ இயர் அன்னைக்கு சொல்கிறேன் உங்களுக்கு. நியூ இயருக்கு முன்னாடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்திருக்கோம். எம்ஆர்பி பார்த்தோம்னா 17,000 ரூபாய்க்கு ₹1 கம்மி. 17,000 ரூபாய்க்கு ₹1 தான் கம்மி எம்ஆர்பி. ஆனால் ஆஃபரில் தான் போட்டிருந்தாங்க. அது அஃபிஷியல் வெப்சைட்லேயே அந்த ஆஃபர் தான் 9,000 சில்லரை தான். இதில் பார்த்தீங்கன்னா வீடியோ, ஃபோட்டோ ரெசல்யூஷன் எல்லாமே எடுத்துக்கலாம். பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தோம்னா 1350 mAh. சார்ஜிங் டைம் பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ நேரம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா 105 மினிட்ஸு, அதாவது அப்ராக்சிமேட்டாக 1.25 மணி நேரம். ஓகேங்களா? கஸ்டமர் சப்போர்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு தனியாக ஆப் வேறு இருக்குங்க. ஐ ஸ்டோர்லேயும் இருக்குது, ஆப்பிள் ஸ்டோர்லேயும் இருக்குது, ப்ளஸ் நம்ம ஆப் ஸ்டோர் நம்மளோட கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயும் இருக்குது. வாங்க நம்ம ஓப்பன் பண்ண ஆரம்பிக்கலாங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல செய்திங்க இது. ஒரு செம்மையான ப்ரீமியமான ஒரு பவுச் கொடுத்துருக்காங்க. ஈஸி ஒன் அவங்களோட இதை போட்டு பவுச் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தோம்னா மேக்கிங் லைவ்ஸ் ஈஸிலியா ஈஸி. ஓகே, செம்மையாக இருக்குங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆக்ஷன் கேமராவை கையில் தொடுறோம். இதான் உண்மை. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆக்ஷன் கேமரா கையில் தொடுறோம். இதில் இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாங்க வரிசைக்கா. ஒரு ஆக்ஷன் கேமரா ப்ளஸ் இது வந்து வாட்டர் ப்ரூஃப் கவர் கொடுத்துருக்காங்க. இருங்க, அந்த கவரை எடுத்துட்டு உங்களுக்கு பண்ணுறேன் பாருங்க. ஃபுல் அப்பு இங்கே. ஓ ஓகே, கேமரா, ஆக்ஷன் கேமரா. நான் இப்போ உங்களுக்கு என்னென்ன இருக்குன்றதை நான் உங்களுக்கு நல்லா காமிக்கிறேன், சரியா? ஓகே, இது வந்து வாட்டர் ப்ரூஃபு. அடுத்து பார்த்தீங்கன்னா பேட்ரி ஒன்று வந்து உள்ளே இருக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பேட்டரியோட டேங்க் தான் இருக்குது. ஒன்று வந்து உள்ளே இருக்குது. நம்ம 2 பேட்டரி சொல்லியிருந்தோம். ஸோ ஒன்று உள்ளே இருக்குது, ஆல்ரெடி இன்னொன்று வெளியே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நார்மல் கேமரா மவுண்ட்ஸ்க்கான இது. அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20+ அக்சசரிஸ் வந்து போட்டிருந்தாங்க. நாங்கள் பார்க்கும்போது டைப் சி கேபிள், ஃபாஸ்ட் சார்ஜிங் கேபிள்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா இது ஹெல்மெட் மவுண்ட்டு. இதுதான் நம்ம மாட்டணும், ஹெல்மெட் மவுண்ட்டு. அதுக்கடுத்து இது வந்து ஹேண்டில் பார் மவுண்ட்டு. இங்கே மைக் சொல்லியிருந்தாங்க, காணுங்க. மைக் இதுலேயே இருக்குன்னாங்க. இது வந்து நம்ம ஒயர் டை சொல்லுவோம்ல, அந்த ஒயர் டையிங்கு இந்த இருக்குங்க மைக்கு. இப்போ தாங்க நம்ம 350 ரூபா கொடுத்து வாங்கணும், பழைய வீடியோவில் தான். அது சங்கடமாக இருக்குது. சரி, ஒன்றும் இல்லை. இது வந்து டைப் சி மைக்கு. நம்ம மொபைலில் செட் ஆகாது, கேமராக்கு மட்டும்தான் செட் ஆகும். செம்மையாக இருக்குது மைக்கு. ஓகே, அப்புறம் செம்ம லுக்காக இருக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வாரண்டி கார்டா
இது என்ன கார்டு, டிஸ்க்ளைமர் கார்டும் கொடுத்துருக்காங்க ஒன்று. அடுத்து யூசர் மேனுவல். இது வந்து ஒயர் டைமிங் நான் முன்னாடி சொல்லிட்டேன். அதுக்கடுத்து ஒரு கேமரா லென்ஸ் கிளீனர், அவ்வளோதாங்க. இதுக்கடுத்து எம்டி தான். வாங்க நம்ம ரேப்பிங் பண்ணுவோம். சார் அந்த ஐஃபோன் ஓப்பன் பண்ண தெரியுமா, அதே ஃபீல் வருதுங்க. கேமராக்குலேருந்து இது வந்து டுவெல் ஸ்க்ரீனு மெயினாக சொல்லணும்னா. இது சிங்கிள் ஸ்க்ரீன் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா 6000 சில்லரை தான் காமிச்சது, 6000 சம்திங் வந்து. அதுவுமே சிங்கிள் ஸ்க்ரீன் தான். அது வந்து ஈஸி கிளிக்குன்னு சொல்லி மாடல், அதோட மாடல் பேர். ஆமாம், நான் உங்களுக்கு வந்து நான் அஃபிஷியல் வெப்சைட்டை வந்து நான் உங்களுக்கு சைடில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்க, ரேப் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஆன் பண்ணலாம். ஓகே, அழுத்திட்டு இருக்கிற மாதிரி என்ன தெரியல. ஓகேவா மோடான்னு தெரில. ஆன் ஆகிட்டுங்க, டக்குன்னு ஆன் ஆகிட்டு, செம்மையாக இருக்குது. கைஸ், இதுக்கு ஒரு மெமரி கார்டு ஒன்று வாங்கணும். 128 GB தான் வாங்கியிருக்கோம் சாண்டிஸ்கில். நீங்கள் எதுனாலும் அமேசான் அந்த மாதிரியே கொஞ்சம் பாருங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, இன்றைக்கி என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். அமேசானில் பார்க்கும்போது ஹெச்பி பிராண்டடே பார்த்தீங்கன்னா 888 ரூபா சம்திங் தான் இருந்தது. இப்போ நான் இதை போய் நான் எங்கள் லோக்கலில் போய் வாங்கும்போது எவ்வளோ சொன்னாங்கன்னா 1150 சாண்டிஸ்க் தான். இது நம்ம ஹெச்பி சாம்சங்கோட கேட்டு பார்த்தேன், பட் சாண்டிஸ்க் தான் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே, நம்ம அதை அன்பாக்சிங் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க. இதை இருங்க, நான் ஓப்பன் பண்ணி கேமராவில் போட்டு கேமராவோட வியூவில் வருவோம். ஓகேங்களா, நம்ம ப்ராப்பரான அன்பாக்சிங்லாம் கிடையாதுங்க, தாறுமாறாக பண்ணுவோம். நான் உங்களுக்கு நிறையா கேமராவோட இதில் காமிக்கிறேங்க, நிறைய வியூ காமிக்கிறேன். ஓகே, நம்ம எடுத்தாச்சு. வாங்க நம்ம கேமராவோட வியூவில் வரும். கைஸ், இதில் பார்த்தீங்கன்னா 170 டிகிரி வைட் ஆங்கிள் லென்ஸ் இருக்குது. 4x வரைக்கும் நம்ம ஜூம் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கிற ஃபுட்டேஜை வந்து இன்ஸ்டண்ட்டாக வைஃபை ஷேரிங் பண்ணிக்கலாம். அதாவது ஆப் மூலியமாக, ஆப் சொன்னேன்ல, ஆப் வந்து ப்ளே ஸ்டோருக்கும் இருக்குது, ஐ ஸ்டோருக்கும் இருக்குது, ஆப் ஸ்டோருக்கும். அதனால் அது இது பண்ணிக்கலாம். இன்ச் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 2 இன்ச் டிஸ்பிளே வந்து பேக் ஸ்க்ரீனு. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ EAI ஸ்டெபிலைசர், அதாவது நம்ம எப்படி சொல்கிறது, ஷேக்கிங் இல்லாமல் இருக்கும்ல, அந்த ஸ்டெபிலைசர் வந்து நெக்ஸ்ட் அடுத்த ஜென்ரேஷனுக்குள்ளே இதை வந்து இது பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்தோம்னா நம்ம அதோட மைக்கில் தான் பேசிகிட்டு இருக்கோம். நம்ம அந்த கேமரா தான் எடுத்துகிட்டு இருக்கோம், அவங்களோட மைக்கில் தான் பேசிகிட்டு இருக்கோம். உங்களுக்கே வாய்ஸ் கிளியராக தெரியும். மல்டி ஃபங்க்ஷன் அண்ட் மோட்ஸும் நிறையா இருக்குது. மல்டி ஃபங்க்ஷன் பண்ணிக்கலாம். அல்ட்ரா கிளியர் HD லென்ஸ் தாங்க உண்மையுமே சொல்ல போனால். கோப்ரோக்கு ஈக்குவலாக இருக்குது, அதோட ஃபீச்சர்ஸ்க்கு எல்லாமே இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சோனி IMX சென்சார் இருக்குங்க நம்ம அந்த கேமராவில். பேட்டரி லைஃப் பார்த்தோம்னா 110 to நம்ம, அதாவது இதை பார்த்தா நான் அப்போ சொல்லியிருந்தேன் 105 மினிட்ஸ் சொல்லி பேக்கில் கொடுத்துருக்காங்க. ஆனால் சைடில் அவங்க கொடுத்தது பார்த்தீங்கன்னா 110 to 130 மினிட்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அப்ராக்சிமேட்லி 2 ஹவர்ஸ் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து ISO அண்டு எக்ஸ்போசர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. அது அடுத்து விண்டு நாய்ஸ் ரிடக்ஷன் தாங்க, நாய்ஸ் இருக்காது. அதுலேயே ஸ்பீக்கர் வந்து கேமராலே இருக்குது, இன்பில்டு ஸ்பீக்கரு. அடுத்து சப்போர்ட் அப் டு 250-60 வரைக்கும் மெமரி கார்டு இருக்குது. இப்போ எங்களுக்கு ஒரு சம்பவம் என்ன ஆச்சுன்னா, நான் வாங்கினது வந்து 128 GB தான் வாங்கியிருந்தேன். பட் நம்ம இப்போ எடுத்துக்கிற ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 4K 30 FPS எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் நார்மலாக இது பண்ணுறது வந்து இதில் வந்து 5K வரைக்கும் இருக்குங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா கேமரா ஆன் பண்ணதுமே 4K 60 FPS தான் நமக்கு ரன் ஆச்சு. நம்மளோட மெமரி கார்டு என்ன சொல்லிச்சுன்னா, மெமரி கார்டு ஸ்பீட் ஸ்லோன்னு சொல்லிடுச்சு. சரி ஓகே, என்ன பண்ணுறது அப்படின்றதுக்காக 4K 30 FPS தான் இப்போ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் அதை தான் பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் மைக் சப்போர்ட், அவங்க கொடுத்த மைக்கும் இருக்குது, அதெல்லாம் நம்ம ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். மைக் சப்போர்ட்டும் இருக்குங்க. அடுத்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அப் டு நம்ம சொன்னோம்ல, இந்த அக்சசரிஸ் எல்லாமே 20+ அக்சசரிஸ் இருக்குங்க, நல்லாவே இருக்குது. இதோட நான் இன்னும் உங்களுக்கு இதோட கேமராவோட மெகா பிக்சல் பார்த்தீங்கன்னா 48 மெகா பிக்சல். நினச்சில எவ்வளோ தூரம் எடுத்திருக்கோம், இதெல்லாம் ஓகே. பட்டு என்ன சொல்கிறது, வாட்டர் ரெசிஸ்டன்ட், டஸ்ட் ரெசிஸ்டன்ட்லாம் கேட்குறீங்களா, அதானே எனக்கும் புரியுது. அது வந்து பார்த்தீங்கன்னா 100 feet வரைக்கும் வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்குங்க. வாட்டர் ரெசிஸ்டன்ட் நம்ம அவங்களோட வாட்டர் ப்ரூஃப் கவரோட போட்டு உள்ளே போகணும். நார்மலாக போயிடக்கூடாது. நார்மலாக போனால் என்னென்னு தெரியல, ஆனால் அவங்களோட கவர் போட்டு தான் அது வாட்டர் ரெசிஸ்டன்ட் கவர் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 5Kல 30 FPS வரைக்கும் நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாங்க இந்த கேமராவில். வேறு என்ன சொல்கிறதுக்கு இருக்குன்னா, டஸ்ட் ரெசிஸ்டண்ட்டும் இருக்குது.
ஓகேங்களா. நான் இப்போ அதோட ஒரு சில மொமெண்ட் வந்து நான் கேப்சர் பண்ணுறேன். ஹலோ கைஸ், எப்படி இருக்குது வீடியோ அவுட்புட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் கேஸை வந்து நம்ம வீட்டிலே வச்சுட்டு வந்துட்டோம். ஸோ இப்போ எடுக்க தான் போய்கிட்டு இருக்கோம். என்ன பார்த்துதான் போயிட்டேங்க, பார்த்துதான் போயிட்டோம். அதில் வந்து நம்ம கொஞ்சம் செட்டிங்ஸும் ஒழுங்காக மாற்றலை, அடுத்து வாட்டர் ப்ரூஃப் கேஸும் கொஞ்சம் ஒழுங்காக எடுக்கலை. ஸோ அதான் இப்போ மாற்றிட்டு எடுக்க போய்கிட்டு இருக்கோம் வீட்டுக்கு. வாங்க அப்படியே போகலாம். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் வாய்ஸ் கொஞ்சம் வேகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கேமராமேன் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அண்ணன் பார்த்தீங்கன்னா இன்னும் அங்கே போய்கிட்டு இருக்காரு, அங்கே போய்கிட்டு இருக்காங்க நடந்து. ஸோ நான் வந்து எடுக்கக்காண்டி கேமரா மாட்டிட்டு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். வாங்க அப்படியே போகலாம். விரும்பலா ஸ்டோராக இருக்குது இங்கே இன்றைக்கின்னு பார்த்து. இதான் எங்கள் ஏரியா கிரவுண்டு. நீ தாங்க நானும் ஃபஸ்ட் டைம் ஃபீல் பண்ணுறேன் மோட்டர் லாக்கினா எப்படி இருக்குன்னு. இதெல்லாம் நான் பேசின கிடையாது, அண்ணன் தான் பேசிகிட்டு இருப்பாங்க, நான் கூட இருப்பேன், அவ்வளோதான். எடிட்டிங் மட்டும் தான் நான். எல்லாமே பேசும்போது கொஞ்சம் வித்தியாசமாக நல்லாயிருக்கு, கொஞ்சம் புதுசாக இருக்குது, நல்லா தான் இருக்குது. நல்ல பேருமா வாய்ஸ். வாங்க நாங்கள் வீட்டுக்கு போய்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணுறேன். ஓகே காய்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்தாச்சு. வீட்டுக்கு போய்ட்டு வாட்டர் ப்ரூஃப் கேஸ் எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு இந்த இப்போ வெயிக்கிட்டு இருக்கோம். மறுபடியும் நேரம் அண்ணன் எப்படி போயிருப்பாங்கன்னு நினைக்கும். கல்கவரி கிட்ட போய் பார்க்கலாம், பார்த்தாதான் தெரியும். பார்க்கலாம். இங்கே தான் பார்த்தீங்கன்னா அவளை இறக்கி விட்டோம், அண்ணனை இங்கே தான் இறக்கி விட்டோம். அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. இவர்களையும் ஆளை காணும். வாங்க போய் பார்க்கலாம், முன்னாடி போய் பார்ப்போம் என்னென்னு. ஓகே இந்த பார்த்தாச்சு, இந்த நிற்கிறாங்க, வந்தாச்சு. கைஸ் இப்போ நம்ம வாட்டர் ப்ரூஃப் எடுத்து வந்தாச்சு. நாங்கள் அந்த கேஸோட அந்த எப்படி சொல்கிறது அந்த பேக்கோடு எடுத்து வச்சோம். பட் அதை மட்டும் வீட்டில் வச்சுட்டு 4 பேர் ஒரே வண்டியில் வந்துட்டோங்க. அதுக்கப்புறம் திடீர்னு அதனால் அப்போ அங்கே போய் ஞாபகம் வராமல் விட்டது. இங்கே பக்கத்துலேயே ஞாபகம் வந்துருச்சு. ஞாபகம் வந்ததுனால நாங்கள் போய் எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. எடுத்துகிட்டு சேஃபாக தம்பி தான் எடுத்து வந்தோம். நாங்கள் 2 பேரும் நடந்துட்டு இருந்தோமா, இப்போ தான் வந்துட்டு நாங்கள் அப்படியே போய்கிட்டு இருக்கோங்க. வீடியோவோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். வெளியே நல்லா காற்றடிக்குங்க, பட்டு வீடியோ எப்படி இருக்கும்ன்றது போய் பார்த்தா தான் தெரியும். நான் அடுத்த இந்த ஆப் சொன்னேன்ல, வைஃபை மூலிமா டக்குன்னு கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றது, அது பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்பீடாக இருக்குங்க. அதில் நம்ம லைவும் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி சொல்கிறது, புதுசாக ஒருத்தர் மோட்டர் பைக்கிங்கில் வராங்க அப்படின்னா நம்ம லைவாக டக்குன்னு இதில் ஆன் பண்ண தெரியல, கேமராக்கு ஆன் பண்ண தெரியல அப்படின்னா மொபைல்லே கனெக்ட் பண்ணிக்கலாங்க. மொபைல்லே கனெக்ட் பண்ணி வைஃபை அந்த மொபைல்லே கனெக்ட் பண்ணி டேரெக்டாக ஆன் பண்ணி பார்த்துக்கலாங்க. நான் அதை வந்து உங்களுக்கு நான் இதில் காமிக்கிறேன் பாருங்கள். அங்கே போயிட்டு நார்மலாக அந்த நம்ம ஒரு டெஸ்ட்டு பண்ணுறோன்னு சொன்னோம்ல, அந்த டெஸ்ட்டு பண்ணும்போது உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஆமாம், அதான் உங்களுக்கு நேற்று தெரிஞ்சிருக்குமே என்ன தானா நீ அப்படின்றதால சொல்கிறீங்க. ஆமாங்க, அதான் சொன்னேன்ல, வாட்டர் ப்ரூஃப் டெஸ்ட் எடுக்க வச்சு வாட்டர் ப்ரூஃப் கவர் எடுக்க போயிருக்கோன்ட்டு. நம்ம இப்போ பண்ண போகிறது வாட்டர் ப்ரூஃப் டெஸ்ட். ஆமாங்க, எல்லாமே உங்களுக்கு ரிவ்யூ கொடுத்தாங்கல்ல. நம்ம வீடியோ பார்த்து நாளைக்கு யாராவது வாங்கணும்னு நினச்சாங்கன்னா அப்படி இருக்கும்போது, ஏன்னா நம்மளே சர்ச் பண்ணி தான் பார்க்குறோம், ஈஸி ஒன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சர்ச் பண்ணி பார்த்துருக்கோம். அப்படிங்கும்போது நம்மளோட வீடியோ யாராவது பார்க்கும்போது ஃபுல்லாக உங்களுக்கு கிளாரிஃபிகேஷனாக இருக்கும்ல, அதனால தாங்க. வாங்க நான் உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணுறேன். கைஸ், நம்ம வந்து லொக்கேஷனுக்கு ரீச் ஆகிடுச்சு. இப்போ வந்து இங்கே பாருங்கள், இவ்வளோ பெரிய கல்குவாரியில் தான் நம்ம வந்து வாட்டர் ப்ரூஃப் டெஸ்ட் பண்ண போகிறோம். எங்களோட ஸ்டாண்ட் எப்படி இருக்குங்க கைஸ்,
அதாவது எங்ககிட்ட இருந்த ட்ரைபாடை வந்து உருவி இட்டு வந்திருக்கோம். இதைத்தான் ஸ்டாண்டாக வச்சுருக்கோம். ஸ்டாண்டாக வச்சா நல்லா தான் இருக்குது. இதை வந்து இப்போ நம்ம பையன் உள்ளே கொண்டு போகிறான். நாங்கள் அங்கேருந்து விழலாம் பார்த்தோம், பட் அங்கேருந்து இப்போ விழலாம் மேலே கூடி ரொம்ப தூரம் போகணுங்க. அங்கே போயிட்டு அந்த ரவுண்டில் வரணும். ஸோ வேண்டாம், இங்கேருந்தே அப்படி உள்ளே கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். இங்கேருந்து ஸ்டார்டிங்னா அப்படி உள்ளே போகிறாங்க. வாங்க நம்ம வந்து நீ இந்த லைவில் பார்க்கலாம். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பையன் தான் உள்ளே போகிறான். கேமரா வந்து அவன் அதாவது ஃப்ரண்ட் ஸ்க்ரீனில் ஆன் பண்ணியிருக்கோம். இருங்க நான் காமிக்கிறேன் பாருங்க. ஃப்ரண்ட் ஸ்க்ரீனில் தான் ஆன் பண்ணி வச்சுருக்கோம். தெரியுதா உங்களுக்கு? ஃப்ரண்ட் ஸ்க்ரீனில் ஆன் பண்ணியிருக்கோம். அவன் உள்ளே போயிட்டு அவனே பார்க்கணும்னு நினச்சிட்டு இருக்கான் பையன். ஸோ அவனே ஆன் பண்ணி கொடுத்தாச்சுங்க. வாங்க நம்ம கண்டிப்பாக பண்ணலாங்க. கைஸ் நம்ம 2 பசங்களும் இப்போ உள்ளே போகிறாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம அவங்களுக்கு வந்து நான் ஆப் வந்து பண்ணலான்னு நினச்சேங்க. பட் அவன் ஃபஸ்ட்டே நாங்கள் ரெக்கார்ட் பண்ணோம். அவன் தூரமாக போக ஒய்ஃபை வந்து கட் ஆக ஆரம்பிச்சு. நம்ம ஒய்ஃபைல தான் இது பண்ண முடியுமா? ஸோ அவங்ககிட்டே கையில் கொடுத்து உள்ளே போங்கடா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டோம். உள்ளே போ, இன்னும் போ. இவன் என்ன பண்ணுறான்னா உள்ளே போயிட்டு முங்கி அவனோட ஃபேஸை எவ்வளோ கிளியராக இருக்குன்னு பார்க்கலாம். அப்படி அவங்க சரியாக பண்ணலை அப்படின்னா நான் தாங்க சொல்ல இறங்கணும். போ. உள்ளே முங்கிட்டாங்க. உள்ளே முங்கிட்ட உடனே எந்திரிச்சிட்டான். ஆமாம், அவங்க ஒன்றுமே கேட்காத ஹாய் கைஸ்ன்றாங்க. சரியான சிரிப்பாக இருக்குது. ஓகே கைஸ், குவாலிட்டி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் எங்கே சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். எங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டாகவும் இருக்கும். அப்போ அப்படின்ற மாதிரி ஒரு மோட்டிவேட் இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் இதுக்கடுத்து ஃபுல்லாகவே நம்ம மோட்டல் வாங்கிங்க தாங்க கண்டிப்பாக நம்ம ரைட் பண்ணுறது தான். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பாய்.